இந்த பட்டு சாரிக்கு வந்து ப்ளவுஸ் பத்தலை. ஸோ இதுக்கு வந்து ஒரு கோல்டு கலர் கிளாத் எடுத்து, அதாவது ஷைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத் எடுத்து ஒரு ப்ளவுஸு தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கலருக்கு வந்து எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக அந்த சாரியில் இருக்கிற பீஸ் எடுத்து வச்சு அழகான ஒரு பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே. இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பார்த்தா, அந்த மாதிரி டிசைனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் நெக் வந்து கட் பண்ணிவிட்டு, அதே கலர் சாரியோட கலர் என்ன கலர் வருதோ அந்த கலரில் வந்து ஒரு பேட்ச்சு சன்னமானது வந்து ஒரு பேட்ச் வச்சாச்சு, அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக. அதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி ஒரு ஒய் மாதிரி ஒரு ஷேப் வர மாதிரி, அதாவது அப்படி கொண்டு வந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஒய் மாதிரி ஒரு ஷேப்பு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு பாருங்கள், இது இந்த சைடு இருக்கிறத எடுத்து 2ஆக மடித்து ஒரு தட்டினோம்னா அது அதனுடைய அச்சு வந்து இந்த சைடு விழுந்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் 2ஆக ஃபோல்டு பண்ணி தட்டினோம்னா அந்த அச்சு வந்து இதில் விழுந்துக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சில் அந்த சாரியோட கிளாத்தில் 3 இன்ச் எடுத்து அதை 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் நீளமாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நீளமாக போட்டுட்டு அதை குட்டி குட்டி ஃப்ரில் மாதிரி தைச்சி இந்த மாதிரி அந்த ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம அப்படி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 2 சைடுமே அந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு, இந்த பேட்ச் இருக்கு இல்லைங்களா, அதே கலரில் இருக்கிற பேட்ச் எடுத்து ப்ளவுஸில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு ஒரு நாட் வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்டோன் வச்சுருக்கேன் பாருங்கள், 3 ஸ்டோன் இந்த கேப்புக்கு. ஸோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பிடிச்சிது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த சேனலை. ஸோ தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.